நமச்சிவாயம். வாழ வைப்பால் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, ஆகஸ்ட் மாதம் தலைக்கு மேல் போன வெள்ளம் எல்லாமே நாம நினைக்கிறத விட தலையை மீறி கடந்து போயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு. சில இடங்களை எதுவும் செய்ய முடியாம இருக்கிறோம், சில இடங்களை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, சில இடங்களை ரொம்ப அமைதியா சத்தம் இல்லாம இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு அப் அண்ட் டவுன்ஸ், லைஃபே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருந்துகிட்டு இருக்கு, ஏற்ற இறக்கங்களோடு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது பதில் சொல்லுமா? இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து சூரியன் சிம்மராசியில தான் இருக்க போறார். கூட கேதுவும் புதனும் இருக்கிறார்கள். சார், இந்த கேது புதன் காம்பினேஷன் ஒரு பேட் காம்பினேஷன் தான், ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லும் போல. ஆனா சூரியன் ஸ்தான பலம் பெறுகின்ற போது அதுக்கு கொஞ்சம் பவர் கிடைச்சிடும், அது ஒரு யோகமா மாறிடும். அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காரிய தடையாக உள்ளதோ, ரொம்ப நாளா இதனால் வரலும் கேது அங்க உட்காந்துட்டு தடையை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க யாராக இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடுகளாக இருக்கலாம், அது யுஎஸ் மாதிரி அமெரிக்கா, அல்லது யூரோப் கண்ட்ரிஸ், யூகே, மலேசியா, சிங்கப்பூர், இல்லை துபாய் போன்ற நாடுகள்ல. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரிதான். மெயினா இந்த சூரியன் புதன் காம்பினேஷன்ஸ் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. இப்போ நம்ம நியர்பையா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மருத்துவ கல்லூரி வச்சு நடத்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அன்சப்போர்ட்டடா, கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு சில வழிபாடுகளை, ஒரு சில வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான ஒரு பரிகாரங்களை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மருத்துவ கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடிய, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதுல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ல இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சூரியன் புதன் காம்பினேஷன். அதே போல செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். இப்படி நிறைய சப்ஜெக்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் மாறப்போது. ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம், பாருங்க. கன்னிராசி அன்பர்களே, கண்டக சனியால் கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த கண்டக சனி கன்னிராசிய ரொம்ப சோதிக்குது. இந்த சனி பகவான் கன்னிராசியை ரொம்ப சோதிக்கிறாரு, பொறுமையை சோதிக்கிறாரு. கன்னிராசி அன்பர்களும் ஏதேதோ பொறுமையா இருந்து பார்க்கறாங்க, நிதானமா இருந்து பார்க்கறாங்க, ஒன்னும் நடக்கல. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கன்னிராசி என்பர்கள் இதுவும் கடந்து போகும், நமக்கு ஒரு நல்ல நாள் பிறக்கும், நல்ல நேரம் பிறக்கும்னு அமைதியா இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி என்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இமீடியட்டா நடக்க போகுது. கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சில விஷயங்கள், நீங்கள் நினைத்த காரியம், ஒரு 4 விஷயம் நினைச்சிருக்கீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். காரணம், சனி பகவான் வக்ரம். ராசிக்கு 3வது 13-11 இருக்கக்கூடிய குரு, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இவங்க 2 பேருமே கன்னி ராசிக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. ஏன்னா குரு ராசிக்கு 4-7 கூடியவன், கேந்திராதிபதி தான், ஆனா பாவியாக மாறி விடுகிறார். அப்ப அவரு உச்சம் பெறுவது கன்னிராசிக்கு சிறப்பில்லை. அதே போல ஒரு ஆறுதலான விஷயம், கன்னிராசியில சுக்கிரன் இருக்கார். 2-9 கூடிய சுக்கிரன் பாக்யாதிபதி, தன பாக்யாதிபதி, பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும், அரிய பல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய சுக்கிரன் ஒரு பக்கம் பணத்தை கொடுப்பாரு, இன்னொரு பக்கத்தை யோகத்தை கொடுப்பாரு.
அப்பேற்பட்ட முழு சுபராக 2 கூடிய தனபாகியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் சுக்கிரன் கன்னியில் தான் இருக்காரு. இதோட கூட 10ஆம் இடத்தில் செவ்வாய். சார், உங்க தொழில் ஸ்தானத்துல ஒரு நல்ல தைரியம் கிடைக்கும். உங்க தொழில் ஸ்தானத்துல ஒரு நல்ல யோகம், ஒரு தைரியம், ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். மனக்குழப்பங்கள் தீரும். மனசுல இருந்து வரக்கூடிய சந்தேகங்கள், டிப்ரெஷன்ஸ், படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது சாமி. கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நம்பிக்கை இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ மனக்குழப்பம், மனசுல பயம் இருக்குமே. ஆனால் 2வது மனசுல ஒரு வேதனை. என்ன சாமி, இவன்கிட்ட போய் நம்மளை அடிமையா வச்சுட்டாரு சாமி, இந்த இடத்துல நம்மளை அடிமையா வச்சுட்டாரே சாமி, நான் ஏன் சாமி இவனுக்கு அடிமையா இருக்கணும்? தெய்வத்துக்கு இருக்கலாம், எங்க அம்மாவுக்கு அடிமையா இருக்கலாம், நான் ஏன் இவனுக்கு அடிமையா இருக்கணும்? அதுதான் கர்மா. அவன்தான் உங்களுக்கு எஜமான இந்த பிறவியில. அப்புறம் அவன் பதில் சொல்லுவான் கால நேரத்துக்கு. புரியுதா? அப்போ கர்ம வினைகளால், கர்ம பாவ வினைகளால், ஜன்ம ஜன்மாந்திர, அதாவது ஞான சம்பந்தர் சொல்ற மாதிரி தொல்வினைகள்லாம் எப்பயோ செஞ்ச பாவ கர்மங்கள்லாம் இப்ப சனி பகவான் மூலமா ஆக்டிவேட் ஆகுமா. தொல்வினை சுருங்க தொல்வினையே அப்படின்னு வரும். ஆடினாய் நெருநெய்யெடுப்பால் பெயர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம், பாடினாய் நயமாய் நறுகொன்றை அணிந்தவனே, பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பணிக்கால் கதிர் வெந்திங்கள் சூடினாய் நீ அருளாய் சுருங்கயம் தொல்வினையே. அப்போ சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும். கன்னிராசி என்பர்களே, சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும். திருமுறைகள் கை கொடுக்கும். நிறைய திருமுறைகள் படிங்க, சிவபூஜை பண்ணுங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இன்னும் கூட நீங்க உடனே ஜெயிக்கணும், அக்யூரட்டா ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் உள்ளதோ, எந்த மாதிரியான கர்மா, பெண் சாபங்களாக இருக்கலாம், பிரேத சாபங்களாக இருக்கலாம், பிதிரு சாபமாக இருக்கலாம், கன்னியா சாபங்கள், சுமங்கலி சாபங்கள், குடும்ப சாபங்கள், செய்வினை கோளாறுகள், எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், மெயினா மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள், ஆமா இதெல்லாமே பாபத்துவங்கள் தான். கடன் வாங்குறது, கடன் வாங்கிட்டு இல்லைன்றது, கொடுக்க முடியாம இருக்கிறது, கட்ட முடியாம இருக்கிறது, கொடுத்துட்டு ஏமாந்துருக்குது, இது எல்லாமே ஆஸ்பர் கர்மா சார்ட் தான். இப்படி பல வகையிலும் கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, வேலையில், தொழிலில், வேலை செய்கிற இடங்கள்ல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இப்படியெல்லாம் கவலைப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, சிவபெருமான் வழிபாடு கை கொடுக்கும். இன்னும் அக்யூரட்டா சொல்லணும், நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் சரிதான், எந்த நாடுகள்ல இருந்தாலும் சரிதான், எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கரெக்டா அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நல்லது நடக்கும் கன்னி ராசி அன்பர்களே. அதே போல முக்கியமா இந்த இல்லற வாழ்க்கை, ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் எப்போ இந்த மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இது இந்த இல்லற வாழ்க்கைக்கு அவ்வளவு சரிபட்டு வராது. நாம பார்க்குறோம் நிறைய குடும்பங்கள்ல அந்த கணவன் மனைவி ஏமாற்றங்கள் இருந்து வருது. கணவன் மதிக்காம இருக்கலாம், ரெஸ்பாண்ட் இல்லாம இருக்கலாம், ஒரு அலட்சியமா இருக்கிறது, மிரட்டுறது. இந்த பொண்ணு அப்படியே பயந்து போய் இருக்கும். ஓ, எங்க வீட்டுக்காரர் வேணும், எனக்கு இந்த கணவர் தான் வேணும், அவரே வேணும் அப்படின்னும். ஆனா அவங்க ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இல்லை சில இடங்கள்ல ஆம்பளை அந்த மாதிரி ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப ராங் பண்ணுவாங்க. இது இல்லாம பழக்கத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள். ரொம்ப நாளா நாங்கள் ஒரு 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம் சாமி, திடீர்னு என்னை பார்க்க வேணான்னு வராதான்ட்டாங்க. அதுல வரக்கூடிய ஏமாற்றங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் ஏமாற்றங்கள் கணவன் மனைவியாகவே இருக்கணும். அந்த மாதிரியே வாழ்ந்தவங்க, மனசார வாழ்ந்தவங்க. அப்போ அந்த கணவன் மனைவி காதலர்களாக இருக்கலாம், காதல் ஏமாற்றங்கள்.
இல்லை எனக்கு இவர் தான் வேணும், வசியம் சம்பந்தப்பட்ட எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுங்க சாமி, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் என் காதலில், எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு உங்களால் முடியும். அப்போ இந்த கணவன் மனைவி காதலர்கள் ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், ஜென்ஸும் லேடிஸும் இதில் வரக்கூடிய உறவு முறைகள், அது சின்ன பசங்களாக இருக்கலாம் அல்லது வயோதிக பருவமாக இருக்கலாம், இதில் ஏமாற்றங்கள் இருக்கும், பிரிவுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் நாளாகவே அது சரியில்லாமல் இருக்கு. ஒரு 3 மாசமா, 6 மாசமா, 8 மாசமா, சிலருக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷமாவே சரியில்லாமல் இருக்கும். இதெல்லாம் காரணம் இருக்கு, எல்லாமே நேரம்தான். சிலதெல்லாம் சூழ்ச்சிகளாக இருக்கலாம், சில இடங்கள்ல அது செய்வினைகளாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் நல்லது நடக்க போகுது, அதுக்கெல்லாம் ஒரு வழி கிடைக்க போகக்கூடிய மாதமாக நல்ல வழி பிறக்கும். அதற்கான பரிகாரங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் அன்பு பக்தர்கள்.